ஹல்லேலூயா. ஒரு பாடல் பாடம் பாருங்க, சேர்ந்து சேர்ந்து பாருங்க. மன்னியுங்கள் என்று சொன்னவரே மன்னிக்கும் இதயம் தாரும். மன்னியுங்கள் என்று சொன்னவரே மன்னிக்கும் இதயம் தாரும். 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 மன்னியுங்கள் என்று சொன்னவரே மன்னிக்கும் இதயம் தாரும். மன்னியுங்கள் என்று சொன்னவரே மன்னிக்கும் இதயம் தாரும். சிலுவையின் அன்பை ஊற்றுமையா, மன்னிக்கும் உள்ளத்தை தாருமையா. எதிர்த்தவரை மன்னிக்கிறேன், வெறுத்தவரை மன்னிக்கிறேன். எதிர்த்தவரை மன்னிக்கிறேன், வெறுத்தவரை மன்னிக்கிறேன். மன்னியுங்கள் என்று சொன்னவரே மன்னிக்கும் இதயம் தாரும். மன்னியுங்கள் என்று சொன்னவரே மன்னிக்கும் இதயம் தாரும். ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இந்த நேரத்தில் இயேசு கிறிஸ்து சிலுவையிலிருந்து தூக்கி பொழித்த முதலாவது வார்த்தை மன்னித்தல். லூக்கா எழுதின சுவிசேஷம் 23ஆம் அதிகாரம் 34ஆம் வசனம் வாசிக்கும். ஆமென். இயேசு சொல்கிறார், பிதாவே இவர்களை மன்னியும், நாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்களே. இந்த வசனத்தின்படி நம்ம கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு காரியம் என்னன்னா, நம்ம யாரையும் நியாயம் விசாரிக்க முடியாது. நம்மளுக்கு ஒரு பாவம் செஞ்சா நம்ம அவங்கள எந்த ஒரு அதிகாரம் இல்லை. நம்ம அவங்கள நீ பாவம் செஞ்சு அவங்களுக்கு திருத்துறதுக்காக நம்மளுக்கு அதிகாரம் இல்லை. ஆனால் இயேசுக்கு அந்த அதிகாரம் இருந்து தண்டனை கொடுக்கலான்னு சொல்லி அந்த அதிகாரம் இருந்தாலும் இயேசு அவங்களை தண்டிக்கல. அவங்களுக்கு பிதாவிடத்தில் என்ன பண்ணார்? பரிந்துரையா கேட்கிறார், பிதாவே இவர்களை மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்கள். அதே போல் இயேசுவின் வாழ்க்கையை பாருங்க, அவருடைய வாழ்க்கை முழுவதும் ஒரு ஜெப வாழ்க்கையா தான் இருந்தது. கடைசி சுவாசத்தை கூட ஜெபத்துல தான் முடித்தார். இது ஒரு பரிந்துரை ஜெபம். இயேசு பிதாவிடத்துல பரிந்துரையா இவர்களுக்காக அவரை துன்புறுத்தினாங்க, அடிச்சாங்க, நிந்தப்படுத்தினாங்க. அவங்க எல்லாருக்காகவும் இயேசுவிடத்துல பரிந்துரையா ஜெபம் பண்ணுகிறார். முதலாவதாக மத்தேயு 18ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். அப்பொழுது பேதுரு அவரிடத்தில் வந்து, ஆண்டவரே, என் சகோதரன் எனக்கு விரோதமாய் குற்றம் செய்திருக்கிறார், நான் எத்தனை தரம் மன்னிக்க வேண்டும்? 7 தரம் மட்டுமோ என்று கேட்டார். ஆமென். இங்க பாருங்க, பேதுரு வருகிறார் இயேசுவிடத்துல. அப்பொழுது பேதுரு அவரிடத்தில் என்ன கேட்கிறார்னா, ஆண்டவரே, என் சகோதரன் எனக்கு விரோதமாய் குற்றம் செய்து வந்தால் நான் எத்தனை தரம் மன்னிக்க வேண்டும் அப்படின்னு கேட்கிறார். அடுத்த வசனத்துல இயேசு சொல்லுகிறார், 7 தரம் மட்டுமல்ல 70 தரம் நம்ம மன்னிக்கணும். நம்முடைய சகோதரன் நமக்கு விரோதமா பல தீங்குகள் நம்ம செய்யலாம். ஆனாலும் அவன் நம்ம எப்படி மன்னிக்கணுமா? 7 தரம் மட்டுமல்ல 70 தரம் மன்னிக்கணும். அது மாதிரி சங்கீதம் 110 சொல்லுகிறது, அதுல என் ஆயுசு நாட்கள் 70 வருஷமா இருந்தால் பலத்தின் மிகுதினா 80 வருஷம். நம்ம ஆயுசு நாட்கள் தான் அது குறிப்பிடுது. பாருங்க, நம்ம ஆயுசு இருக்கிறது வரை நம்ம என்ன பண்ணணுமா? நம்மளுக்கு விரோதமா குற்றம் செஞ்சவங்களை நம்ம மன்னிக்கணும். அதுதான் இயேசு சிலுவையில் சொல்றாங்க. அந்த அவரை துன்பப்படுத்தினாங்க, எவ்வளவோ நிந்தப்படுத்தினாங்க. அவரை கண்ணை கட்டி தலையில அடிச்சுக்கிட்டே இருக்கான். உன் நேர சிஸ்தின் மூலம் நான் யார் அடிச்சான்னு சொல்லி எங்களுக்கு சொல்லு அப்படின்லாம் நிந்தப்படுத்தினாங்க. ஆனாலும் அவர் அவங்களை தண்டிச்சாரா? இல்ல, பிதாவிடத்தில் பரிந்துரையா கேட்கிறார். அதுதான் இங்கே சொல்லிட்டு பாருங்க. அதுல எபேசியர் 4:32 வாசிங்க. ஒருவருக்கொருவர் தயவும் மன ஒதுக்கமுமாகிய கிறிஸ்துவுக்குள் தேவன் உங்களுக்கு மன்னித்தது போல நீங்கள் ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள். ஆமென். இந்த வசனத்தை பாருங்க, ஒருவருக்கொருவர் தயவாய் இருக்கணும், மன ஒதுக்கமா இருந்து கிறிஸ்துவுக்குள் தேவன் உங்களை மன்னித்தது போல நீங்களும் ஒருவருக்கொருவர் மன்னிக்கணும். நம்முடைய வாழ்க்கையிலும் நம்மளுக்கு விரோதமா செய்கிற தீங்களை எல்லாரும் செய்வாங்க. எல்லாரும் அதே குறைகளை எல்லாம் நம்ம மன்னிக்கணும். அதுதான் இயேசு சொல்கிறார். ஒரு சம்பவம் சொல்கிறார், ஒரு உண்மை சம்பவம். நம்ம இந்திய தேசத்துல வந்ததுதான். ஆஸ்திரேலியா தேசத்திலிருந்து மிஷினரி ஊழியத்துக்காக இங்க கடந்து வந்தாங்க. இதெல்லாம் ஒடிஷா அந்த பகுதியில கடந்து வந்தாங்க. அந்த இடத்துல இந்துக்கள் இருக்கிற இடத்துல அவங்க வரணும். அவங்கள இந்த பச்சிலான் தலை உறுப்பினர்கள், அவங்க அந்த உறுப்பினர்களால் சேர்ந்து
தீவிரவாத குழு எல்லாம் சேர்ந்து அவங்கள அந்த வண்டியே வச்சு எரிச்சு கொண்டாங்க. அது 3 பேர் உண்டு. அவங்க பேர் வந்து கிரகாம் ஸ்டூவர்ட், அவங்க மகன் பிலிப் மற்றும் தீபர்த்தன். அவங்க 3 பேரையும் அநியாயமா எரிச்சு கொண்டாங்க. இந்திய தேசத்துல ஒடிசா அந்த பகுதியில் நடந்த உண்மை சொல்றேன். அப்போ அவங்களை எரிச்சு கொண்ட பிறகு அவங்க மனைவியும் அவங்க மகளும் கைவிடப்பட்டாங்க. கைவிடப்பட்ட நேரத்தில் அந்த ஜனங்கள் எல்லாம் கேட்கிறாங்க, அவங்க புருஷனை எப்படி கொண்டாங்களே, அநியாயமா கொண்டாங்களே, அவங்க நீங்க என்ன பண்ண போறீங்க, அவர் பண்ணின ஊழியத்தை நீ பண்ண மாட்டீங்களா அப்படின்னு கேட்கும். அவங்க சொன்னாங்க, இல்ல என் புருஷன் வந்து தொழுநோயாளிகளுக்கு எல்லாம் ஊழியம் பண்ணார், நானும் இனி அந்த தொழுநோயாளிகளுக்கு ஊழியம் பண்றேன் அப்படின்னு சொன்னாங்க. இவருக்கு தான் கேட்கிறாங்க, உங்க புருஷனை இப்படி கொண்டவர்களுக்கு நீங்க என்ன பண்ண போறீங்க, பழி வாங்குறீங்களா, அவங்களுக்கு தண்டனை வாங்கி கொடுக்குறீங்களான்னு கேட்கும்போது அவங்க அந்த இடத்துல ஒரு வார்த்தை சொன்னாங்க, இல்ல நான் இவங்களை மன்னிக்கிறேன். எவ்வளோ அன்பா கேட்கிறேன், மன்னிக்கிறத பத்தி அந்த இடத்துல அவங்க நிரூபிச்சிருக்காங்க. இயேசு கிறிஸ்து அதே போல சிலுவையில நமக்காக பிதாவிடத்துல இவர்களை மன்னியும் அப்படின்னு மன்னிப்பை பத்தி சொன்னாங்க. அதை தான் அவங்க இந்த இடத்துல இயேசு மன்னிக்கிறவர் என்பதை நிரூபிச்சிருக்காங்க. அதே போலதான் நாமளும் நம்ம பல இடங்களுக்கு செல்கிறோம். நம்மளுக்கு விரோதமா அனைவர் எழும்பல, ஆனாலும் அவங்கள நம்ம மன்னிக்கணும். அதுதான் நம்முடைய வாழ்க்கையை இயேசு மன்னிக்கிறார் என்பதை நிரூபிக்கிறார். இரண்டாவதாக மத்தேயு 5:44. ஆமென். பாருங்க, இந்த இடத்துலயும் இயேசு சொல்லுகிறார், உங்கள் சத்துருக்களை என்ன செய்யணுமா, நேசிக்கணும். உங்களை சபிக்கிறவங்களை ஆசீர்வதிக்கணும். நம்ம சபிக்கிறவங்களை நம்ம ஆசீர்வதிக்க முடியுமா? நம்மளுக்கு விரோதமா எத்தனை பேர் சபிப்பாங்க, ஆனா அவங்களை நம்ம திருப்பி சபிக்கவே முடியாது. நம்ம நேசிக்கிற உள்ளம் நமக்கு வராது. ஆனா இயேசு என்ன சொல்லுகிறார், நேசிக்கணும். அதுபோல ரோமர்ல சொல்லி பாருங்க 12:20 பசிங்க. இங்க சொல்லிட்டு பாருங்க, அண்டியும் சத்துரு பசியா இருந்தா அவனுக்கு போஜனம் கொடுக்கணும், அவன் தாகமா இருந்தால் அவனுக்கு தண்ணி கொடுக்கணும். நம்முடைய வாழ்க்கையில நம்ம சத்துரு இருக்கான், ஆனா அவனை நம்ம சிநேகிக்குமா, அவனுக்கு தேவையான நமக்கு தாகமா இருக்கு தண்ணி கொடுக்க நம்ம கொடுக்குறோம். நீ பாவி, இவனை ஒதுக்கிறேன் அப்படின்னு யாரையுமே ஒதுக்கக்கூடாது. பாவிகளும் இயேசு நேசிப்பார். பாருங்க, ஒரு ஸ்திரியை நேசித்தார், பாவியா இருந்த ஸ்திரி. யோவான் 8:8 அதிகாரத்துல சொல்லுது பாருங்க, வாசிக்கலாம். அந்த இடத்துல விபச்சார ஸ்திரீ அவங்க அந்த விபச்சாரத்தில் இருந்த நேரம் அவங்களோட பரிசேயர்கள் எல்லாம் அவங்களோட கையும் களமா பிடிச்சு இயேசு முன்னாடி கொண்டாந்து கேட்கிறாங்க, மோசே நியாயப்பிரமாணத்தின்படி இப்படி எழுதியிருக்கே, இவங்களை இந்த விபச்சாரத்தில் இருக்கிறவங்களை கல்லறிஞ்சு கொல்லணுமே அப்படின்னு எழுதியிருக்கு. நான் இன்னைக்கு இவங்களை கல்லறியணும் அப்படின்னு எழுதி எல்லாரும் கல்ல கையில வச்சுட்டு அப்படியே நிக்கிறாங்க சூழ்ந்து. இயேசுவும் பெரிய நடுவுல மிச்சம் எல்லாரும் அப்படி கல்லறைகளுக்காக நிக்கிறாங்க. அப்போ இயேசு ஜனங்களை பார்த்து கேட்டாங்க, உங்களில் குற்றம் இல்லாதவர் ஒருவனாகிலும் இவளை கல்லறை கடவர் அப்படி சொல்லும். ஜனங்களுக்கு எல்லாம் மனசாட்சி தாக்கப்பட்டது. அவங்க எல்லாரும் அந்த கல்லையெல்லாம் கீழே இட்டுட்டு திரும்பி போயிட்டாங்க. அந்த இடத்துலயும் இயேசு பாவியை நேசித்தார். அந்த பெரிய நேசித்தனால அதுல இருந்து தாக்கப்பட்டார். அதே போல யூதாஸை பார்க்கிறோம் பாருங்க. யூதாஸ் எப்படிப்பட்டவன், இயேசுவ கூட இருந்து அப்பம் புசித்தவன். அவனே இயேசுவை காட்டி கொடுத்தான். 30 வெள்ளிக்காசு ஒரு பாடல் கூட இருக்கு பாருங்க, நம்பும் சகோதர வம்பும் செய்திடுவான், அப்பம் புசித்திட்டோர் புதிகாலை தூக்குவான். நம்பும் சகோதர வம்பும் செய்திடுவான், அப்பம் புசித்திட்டோர் புதிகாலை தூக்குவான். பாத்தீங்களா, அப்பம் புசித்தவன் புதிகாலையும் தூக்குவான். பாடல் என்னமே சொல்லுது. அதே போலதான் இயேசு கூட இருந்து அப்பம் புசித்து பந்தியிலாம் உட்கார்ந்தவன் அவனே இயேசுவை காட்டி கொடுத்தான். ஆனாலும் இயேசு அவனை நீ என்னை காட்டி கொடுத்து துரோகிச்சாங்க இல்ல, அவரை சிநேகிதனே 34 காட்டி கொடுக்கிறார். இப்படி ஒரு அன்பா கேட்கிறார் பாருங்க. அந்த இடத்துல அவர் என்ன பண்ணார், சிநேகத்தை வெளிப்படுத்தினார். நாமும் நம்முடைய வாழ்க்கையில சத்துருக்களை நேசிக்கணும். நம்ம பாவியா இருந்தா அவன் பாவியை ஒதுக்க கூடாது, அவனையும் நேசிக்கணும். அப்போது இயேசு நம்மளையும் நேசிப்பார். அதாவது எல்லாரையும் இயேசு நேசிக்கிறார். மூன்றாவதாக மத்தேயு 5:44. ஆமென், ஹல்லேலூயா. இந்த இடத்துல சொல்லுது பாருங்க, எல்லாருக்காக நம்ம என்ன பண்ணணும், ஜெபம் பண்ணணும். நம்முடைய வாழ்க்கையில நம்மள நிந்திச்சிருப்பாங்க, துன்பப்படுத்திருப்பாங்க, எவ்வளவு அவமானப்படுத்திருப்பாங்க. அவங்களுக்கு நம்ம பதில் சொல்லக்கூடாது, தேவன் நமக்கு பதில் செய்யறாரு. அதுபோல சங்கீதக்காரன் தாவீதுடைய வாழ்க்கையை பாருங்க. தாவீது கடந்து வந்த பாதைகளை நம்ம அறியணும்
பாருங்க 35ஆம் அதிகாரம் 12ல இருந்து பார்க்கிறோம். தாவீது வந்து அந்த ஜனங்களுக்கு செய்யாத நன்மையா உண்டு, அவர் நிறைய நன்மை செஞ்சார். ஆனால் அந்த ஜனங்க ஃபுல்லா எல்லாம் என்ன பண்ணாங்க, தீமையா தான் பண்ணாங்க. அவர் எவ்வளவு நன்மை அந்த ஜனங்களுக்கு வேண்டி பிரயாசப்பட்டார், ஆனாலும் அந்த ஜனங்கள் அவரையும் துன்பம் தான் பண்ணினாங்க. ஆனா அவரை நியாயம் விசாரிக்கல, எல்லாத்தையும் தேவனிடத்துல சொன்னார். அவங்க குறைகள் எல்லாத்தையும் தேவனிடத்துல சொல்லி ஜெபித்தார். அதே போல சவுல் ராஜாவை பார்க்கிறோம். அவர் யாரு, தாவீதோட மாமன். அவரே தாவீதை வேட்டையாடனை சொல்லி சுற்றி திரிந்த நேரம் தாவீது வனாந்திரத்துல சுற்றி திரிந்தார். ஆனாலும் தாவீதை சவுல் கையில தேவன் ஒப்பு கொடுக்கல, எந்த காலத்திலும் ஒப்பு கொடுக்கல. ஆனா சவுல தாவீது கையில பலமுறை ஒப்பு கொடுத்தார். பாருங்க, அந்த தாவீது அவரை கொலை பண்ணல. என்ன பண்ணார், தாவீது அவரை கொலை பண்ணல. தாவீது தேவனை நோக்கி கெஞ்சுகிறார், கர்த்தாவே எதுவரைக்கும் என்னை பார்த்து கொண்டிருப்பீர், என் ஆத்துமா அழிவுக்கும் எனக்கு அருமையானவர்களை சிங்கக்குட்டிகளுக்கும் தப்புவின் இயேசு தாவீது இயேசு நோக்கி கேட்கிறார். அதே போல நம்மளும் பிரியமானவர்களை, நம்மளும் உங்களுக்கு இப்போ நீங்க போற வேலை செய்கிற இடத்துல இருக்கட்டும், உங்க நண்பர்கள், உறவினர்கள், உங்க ஆசிரியர்கள், எல்லாம் யாரா இருந்தாலும் நமக்கு விரோதமா அநேக குறைகள் நம்மளை பற்றி செய்வாங்க. ஆனாலும் அவர்களுக்காக நம்ம என்ன பண்ணணும், ஜெபிக்கணும். எல்லாத்தையும் ஆண்டவரிடத்துல, நம்ம அந்த இடத்துல பதில் சொல்லக்கூடாது. ரோமர்ல சொல்லுது பாருங்க 12:19, பிரியமானவர்களே பழி வாங்குதல் எனக்குரியது, நானே பதில் செய்வேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் பாருங்க. ஆனா நம்ம பழி வாங்க கூடாது. நம்ம பழி வாங்கினா தேவன் மௌனமா இருப்பார். நம்ம மௌனமா இருந்தால் தேவன் நமக்கு யுத்தம் பண்ணுவார். அதனாலதான் சொல்லுகிறேன், எல்லாருக்கும் நம்ம ஜெபம் பண்ணணும். அதே போல முதலாவது நம்ம என்ன பார்த்தோம், இயேசு மன்னிக்கிறவர் என்பதை நிரூபிச்சிருக்காங்க. யாரு நிரூபிச்சது, அந்த மிஷினரி வந்தவங்க, அவங்க இயேசு அந்த இடத்துல நிரூபிச்சாங்க. அதே போல இரண்டாவதாக எல்லாரையும் நேசிக்கணும். உங்க சத்துருக்களா இருக்கிறது, பாவிகளா இருந்தால் நம்ம எல்லாரையும் நேசிக்கணும். பாத்தீங்களா, இயேசுவை நேசித்தார் அந்த யூதாசை, அப்ப நம்மளும் நேசிக்கணும். அதே போல மூன்றாவதாக எல்லாருக்காகவும் நம்ம என்ன பண்ணணும், ஜெபம் பண்ணணும். ஜெபமே நம்ம வாழ்க்கையா இருக்கணும். அவங்க குற்றம் பண்ணாலும் நம்ம அவங்கள மன்னிக்கணும். அதே போல இன்றைக்கு நம்ம ஒரு தீர்மானம் எடுக்கணும். எல்லாரும் எனக்கு விரோதமா யார் நிமித்தமும் நான் தேவனிடத்தில் ஜெபம் மாத்திரமே தான் செய்வேன். ஜெபமே தள்ளி வேற ஒன்றுமே. நம்ம ஜெபம் செய்யறப்போ நிச்சயமாகவே உங்களுக்கு ஆண்டவர் உங்களுக்கு யுத்தம் பண்ணுவார், உங்களுக்கு பெரிய காரியங்களை செய்வார். கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பார். ஆமென். ஹல்லேலூயா.